ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நைட்டுக்கு முட்டைக்கோஸ் சட்னி வைக்கிறேன். எல்லாம் வணக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் வரமிளகா, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு 3ஐயும் வறுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தால இதில் பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, புளி, முட்டைக்கோஸு, அப்புறம் கொத்தமல்லி தழை இவ்வளோத்தையும் வணக்கியிருக்கிறேன். அவ்வளோதான். இதை கொஞ்சம் வணக்கிட்டு அதனால மிக்ஸி சாரில் போட்டு அரைக்கணும். மாவு 20 ரூபாய்க்கு மாவு வாங்கி வச்சுருக்குறோம். இதான் மாவு. முட்டைக்கோஸை வணக்கி அரைச்சிட்டு வந்தாச்சு. முட்டைக்கோஸ் சட்னி தயார். எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. தோசை, முட்டைக்கோஸ் சட்னி. வணக்கம் உறவுகளை. இன்னைக்கு நான் என் வீட்டில் கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறேன். அதுக்கு புளி கரைச்சி எல்லாமே தேங்காய் ஊற்றி எல்லாமே கொதிக்க விட்டுட்டேன். அடுத்தால இங்கே கடலைப்பருப்பை வேக வச்சுருக்கேன் உருண்டை. எனக்கு வேக வைக்காமல் ஊற்றி போட்டோம்னா எனக்கு உடஞ்சிரும், கரைஞ்சிரும் என் கைக்கு. அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு தான் நான் போடுவேன். அது வேக வச்சுருக்கிறேன். இன்னும் குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்ததும் அதை உருண்டையை தூக்கி போடணும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டையை போட்டாச்சு. கடலைப்பருப்பு உருண்டையை வேக வச்சுருந்தேன். அதை போட்டு கொதிக்க விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொதித்து அந்தானே இறக்கிடும். உருண்டை குழம்பு வச்சாச்சுங்க. லைட்டாக மல்லித்தலை தூவி விட்டு வச்சாச்சு. டீ குடிக்க வரீங்களா? நான் ஒரு டீ பைத்தியம்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் டீ கொடுத்தாலும் சரி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். என் இஷ்டத்துக்கு நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு டீ தான் ரொம்ப